வணக்கம். இந்த வாரம் ஓகச் பார்வையில் நாம் பார்க்க போகும் படம் வித் லவ். இந்த படத்தை இயக்கியவர் டூரிஸ்ட் ஃபேமிலியை இயக்கிய இயக்குனர் அபிசன் ஜீவிந்தோடைய இணை இயக்குனராக பணியாற்றிய மதன். இந்த படத்தில் ஹீரோ டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் அபிசன் ஜீவிந்த், ஹீரோயின் அனஸ்வரா ராஜன். அப்புறம் இந்த பிக் பாஸில் நடித்த ஆனந்தி நடிச்சிருக்காங்க. பாக்கியெல்லாம் புதுமுக நடிகர்கள்னு சொல்லலாம் நம்ம. இது ஒரு கான்டெம்பரரி லவ் ஸ்டோரி. இப்போ நம்ம 80களில் காதல் கதைகளை பார்த்துருப்போம். பள்ளி பருவம், கல்லூரி கால காதல் கதை. இப்போ அலைகள் ஓய்வதில் பாரதி ராஜா எடுத்தார். அதே மாதிரி டி ராஜன் ஒரு உயிருள்ள ஒரு யுசான்னு எடுத்தார். எத்தனையோ காதல் கதைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ உள்ள காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு அக்கா அபிசன் ஜீவிந்த போய் ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறாங்க. அந்த பையன் அபிசன் ஜீவிந்த் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த அனஸ்வரா ராஜனை பார்க்குறாரு. அப்போ 2 பேரும் பார்த்தா ஒரே பள்ளியில் படித்தவங்க. திருச்சியில் உள்ள எஸ்டிஎஸ்னு ஒரு பள்ளியில் படித்தவங்க. இந்த பொண்ணு அனஸ்வரா ராஜன் 10ஆம் வகுப்பு படித்தவங்க. அபிசன் ஜீவிந்த் +2 படிச்சிருக்காரு. 2 பேரும் தங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, உனக்கு எது காதல் இருக்கா, பிரேக்கப் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா பள்ளி பருவத்தில் ஒன்று இருந்ததுன்னு சொல்லி அபிசன் ஜீவிந்த் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுலேயே அனஸ்வரா ராஜனோட காதல் கதையும் உள்ளர வருது. 2 பேருமே பள்ளியில் சேட்டைகளோட எப்படி அந்த பருவத்துக்கே உரிய காதல் இருக்கும்ல. இந்த அபிசன் ஜீவிந்துக்கு ஒரு தயக்கம். அந்த பொண்ணுக்கிட்ட போய், அந்த பொண்ணு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் காதல் சொல்ல முடியல. ஒரு தயக்கத்திலே விட்டுறாப்புல. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பையன் தான் காதலிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அனஸ்வரா ராஜன் ஒரு நல்லா படிக்கிற பையன் மேலே ஒரு காதல் வருது, ஒருதலை காதல் மாதிரி வருது. ஆனால் அந்த பையனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் சொல்ல ஒரு தயக்கத்தில் விட்டுறாங்க. இந்த 2 பேரும் அந்த பழைய பள்ளி பிராயத்து காதலர்களை தேடி போறாங்க. கடைசியில் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த கதை. ரொம்ப ஒரு மாதிரி கொண்டாட்டமான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பள்ளி பருவத்துக்கே உரிய அந்த சேட்டைகள், அப்போ அவங்க பெற்றோர்களோட கண்டிப்பு, அப்போ இருக்கிற அந்த வாத்திய ஆசிரியர்கள் எப்படி நடந்துக்குவாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம காலங்கடந்து அதை யோசிக்கும் போது அது பெயினாக இருந்தால் கூட காலங்கடந்து யோசிக்கும் போது ஒரு இனிமையான நினைவுகளாக இருக்கும். எல்லாருக்குமே அது நடந்திருக்கும். நம்ம பள்ளி பருவத்தில் ரொம்ப சிரமப்பட்டிருப்போம், அடி வாங்கியிருப்போம், என்னென்னமோ நடந்திருக்கும், சண்டையெல்லாம் இருக்கும். ஆனால் அது ஒரு 10 ஆண்டுகள் கடந்து கல்லூரியில் நம்ம வரும்போது அதை நினச்சி பார்க்கும்போது பசுமையான நினைவுகளாக இருக்கும். இதில் டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் அபிசன் ஜீவிந்த் ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு கொண்டாட்டமாக அவரை பார்த்தாவே ஒரு நடிப்பு மாதிரியே தெரியல, அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. இயக்குனர் மதன் ஒரு நல்ல திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களாக இருக்குது. படம் பார்க்குறதே ஒரு என்கேஜாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரியே இருக்குது. ஷான் ரோல்டோட இசை படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. அவரோட குரல்லே ஒரு பாடல் வந்திருக்கு. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா ஒரு பாடல், ஒரு சோகமான ஒரு பாடல், கடைசியில் மறக்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வருது. எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறி இருக்கு. அதே மாதிரி ஒளிப்பதிவு ரொம்ப அலைஞ்செல்லாம் அவங்க எடுக்கலை. அந்த பள்ளி பருவம், அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ட்ராவல் பண்ணுறது திருச்சிக்கு, அப்புறம் 2 பேரும் பேசுறது. இதில் இப்போ உள்ள காதல் காலகட்டத்தில் இந்த சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. ஏன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்லேயோ நம்மளுடைய தொழில்லையோ எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம். இன்ஸ்டாகிராமில் இப்போ பிரபலமாகிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த அனஸ்வரா ராஜனே இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக தான் இருக்கான். அதே அந்த அனஸ்வரா ராஜனுடைய பழைய அந்த லவ்வர், அந்த நல்லா படிக்கிற பையன் இன்ஸ்டாகிராமில் வேறு பேரில் இதை ஃபாலோ பண்ணுறான். கடைசியில் தான் நம்ம கிளைமேக்ஸ் அப்போ தான் தெரியும். அது மாதிரி இப்போ உள்ள கான்டெம்பரரியாக உள்ள எல்லா விஷயங்களையும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய தலைமுறையினருக்கு, இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காதல் கதை ரொம்ப பிடித்தமாக இருக்கும். இந்த படத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்லும்படி என்னென்னா, சில டயலாக்லாம் ரொம்ப காமிக்கலாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு டயலாக் நம்ம சொல்லணுன்னா எப்படின்னா, உங்கள் பெற்றோர்களை பற்றி சொல்லு, அம்மா அப்பாவை பற்றி சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். இவன் உடனே சொல்லுவான், அம்மா செத்துட்டாங்க ஆனால் அப்பா உயிரோடு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் சின்ன சின்ன தெரிப்புகள். படம் முழுவதும் காமிக்காகவும் இருக்குது, ஒரு ரொமான்டிக்காகவும் இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு பிறகு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரொமான்டிக், ஒரு லவ்வபுள் ஃபிலிமை
அபிஷன் ஜீவந்த் கொடுத்துருக்காரு. ஆனால் இயக்கியவர் அவரோட அசோசியேட் மதன். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். இது வந்து இன்றைய காதலை நாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.